நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். நீதியின் முக்கியத்துவத்தை குறித்தும் நீதியின் வகைகளை குறித்தும் அதில் அடங்கியிருக்கிற சாராம்சங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வந்தோம். அதில் குறிப்பாக தேவ நீதி என்றால் என்ன என்றும் தேவ நீதியினுடைய ஆழங்களையும் நாம் புரிந்து வருகிறோம். தேவ நீதி என்றால் என்ன? தேவன் பட்சபாதமற்ற நீதிபதியாய் இருக்கிறார். அவரிடத்திலே அநீதி இல்லை என்று சொல்லுகிற காரியத்தை நாம் தியானிச்சோம். அல்லேலூயா. அப்படி இருக்க அவர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தார் என்று எழுதி இருக்கிறது. அது ஏன் என்று சொல்லுகிற ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். காரணம் ஒன்றுதான், ஏசா தேவனை விட்டு போட்டான். ஏசா தேவனை விட்டு விட்டான், ஆகவே தேவன் அவனை வெறுத்தார். ஆமென். இதுதான் நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? தேவனை விட்டா நம்ம வாழ்க்கை சபிக்கப்பட்டதாய் போய்விடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனை மட்டும் விடவே கூடாது. அந்த தேவனுடைய அந்த காரியங்களை குறித்து கர்த்தருக்கு சித்தமானா நம்ம புது வருஷத்துல தியானிப்போம். புது வருஷம் அந்த தேவ நீதியினுடைய ஆழங்கள் நிறைய இருக்கு. தேவ நீதி எங்களுக்கு பெரிய ஒரு கடல் போன்ற சாப்டர், அது நிறைய இருக்கு. அதனுடைய கர்த்தருக்கு சித்தமான அதனுடைய சில முத்துக்களை நம்ம எடுத்து தியானிக்கும்படியா இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு அஸ்திபாரம் போட்டு நான் போய் கொண்டிருக்கிறேன். தேவ நீதி, தேவன் சரியாய் நீதி செய்கிறவர். ஆனால் அவரை ஒரு மனுஷன் விட்டுட்டான்னா தேவன் அவனை விட்டு விலகி போய் விடுவார். ஆமென். இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. அப்படின்னா தேவனை விடுதல் என்றால் என்ன என்கிறதை தான் நாம் தொடர்ச்சியாக தியானிக்க ஆரம்பித்தோம். தேவனை விடுதல் என்றால் என்ன? வேற தேவர்களை சேவித்தல். அதாவது முற்றிலுமாய் மாறி போகிற அனுபவம் மட்டுமல்ல, ஆண்டவரையும் தொழுது கொள்வாங்க, சர்ச்சுக்கும் வருவாங்க, காரியம் வரும்போது மற்ற இடத்துல கணக்கு கேட்க போவாங்க, குறி கேட்க போவாங்க. நாங்கள் இதுக்கு முன்பதாக இருந்த ஒரு திருச்சபையில ஏதாவது சுகம், ஊர்ல ஏதாவது சுகம் இல்லாம இருந்ததுன்னா, ஒரு சின்ன கிராமம், சூப்பர் கிராமம், ஒரு எல்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஆனா என்ன சொன்னா, குந்தி நடக்கிறவங்க அங்கேயும் போவாங்க, இங்கேயும் போவாங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமை அங்க போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா வந்துருவாங்க. ஃபுல்லா சர்ச்சு ஃபுல்லா ஆட்கள் இருக்கும். அதே போல செவ்வாய் வெள்ளிக்கிழமை எல்லாரும் சேர்ந்து போயிருவாங்க, 1-2 குடும்பங்களை தவிர. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பயம், மக்களுக்கு அவ்வளவு பயம். ஏன்னா அந்த வழியை போனா ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கிறது. அந்த இடத்துல பைக்ல போனாலும் விழுவாங்க, சைக்கிள்ல போனாலும், யாரு போனாலும் விழுவாங்க. புதிய ஆட்கள் போனாலும் விழுவாங்க, பழைய ஆட்கள் போனாலும் விழுவாங்க. அதனால அந்த இடத்துல வரும்போதே மக்கள் ரொம்ப கவனமா, அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான ஒரு இடம். அவங்க ஊருக்கு போகிற வழி. ஸ்தோத்திரம். ஐயா விழுந்தீங்களா? ஐயா விழல. சரியா? ஐயா விழுந்துருப்பாரு. ஐயா மட்டும் தாங்க விழல. ஆமே, இது எல்லாரும் விழுந்திருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட அதனால மக்கள் பயந்து போய் அங்க இருப்பாங்க. அங்க வாழ்க்கை குந்தி நடக்கிற அனுபவம். என்ன செய்வாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, காய்ச்சல் வந்தா, நேர குருவே வீட்டுக்கு தான் பிள்ளைய கூட்டிட்டு வருவாங்க. ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க. குருவே வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்துட்டு ஜோம் பண்ண சொல்லுவாங்க. ஐயா ஜோம் பண்ணுங்க ஐயா. சோதரம். நம்மளும் நினைப்போம், எவ்வளவு கடவுள் பக்தி, எவ்வளவு கடவுள் தேவன் மேல எவ்வளவு அன்புள்ளவங்களா இருக்கிறாங்க. வந்து ஜோம் பண்ணுவாங்க. ஐயா ஜோம் பண்ணிட்டு, ஐயா என்னையா பிரச்சனை? சோதரம். அம்மா கொஞ்சம் ஊத்துறதுக்கு கட்டியடா. அப்படியா ஐயா? சரியா, ஆண்டர் மாத்துவாரையா, ஆண்டர் மாத்துவாரு அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டு கரெக்டா போய் எங்க போவாங்க, தண்ணி தள்ளி எடுத்து. எனக்கு முதல்ல விளங்காது, புரியாது. என்ன வருவாங்க, அப்புறம் ஐயா ஜெபம் பண்ண போதுயா. அப்போ தான் நினைச்சேன், என்னன்னா எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? ஜெபம் படிக்கல, குறியாக்க. அப்ப ஐயா என்ன சொல்றாரு? ஓத்துறவனு சொன்னா நேரம் மந்திராதி வீட்டுக்கு போனோம். இல்ல பிரச்சனை இல்லைன்னு சொன்னா நேரம் எங்க போனோம்? நல்ல மக்கள் பத்தியெல்லாம் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா உங்களை போல டீச்சிங் அவங்களுக்கு பெற்றபடினால நாங்க வரும் பொழுது ஒரு நபர் கூட செவ்வாய் வெள்ளிக்கிழமை போக மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி அந்த 3 வருஷம் நாங்க ஊழியம் செய்தோம். கர்த்தர் மகிமையா நடத்தினாரு. அவங்க முழுசா ரசிக்கப்பட்டாங்க தெரியும். பட் கர்த்தரை விட்டு விலகுகிற காரியத்திலிருந்து விலகி வந்துட்டாங்க. ஆமென். அந்த பக்கம் ஒரு ஆள் போகாது. நாங்க இருக்கிற வரையிலும் ஒரு ஆள் இன்னும் என்ன நடக்கிறது இல்லை. பாருங்க, அப்ப வேற தேவர்களை சேவிக்கிற அனுபவம் கர்த்தரை விட்டு விடுதல். அதாவது ஆண்டவரையும் நேசிக்கிறாங்க, பிசாசையும் நேசிக்கிறாங்க, சர்ச்சுக்கும் வராங்க, தேவையில்லாத இடத்துக்கும் போறாங்க. அப்படின்னா அவர்கள் கர்த்தரை விடுகிறார்கள். சில ஆள் முற்றிலும் விலகி போவாங்க. அவங்கள பற்றி பேசல, அறகுற வாழ்க்கை வாழுகிறவங்க. இரண்டாவது, கர்த்தரை விடுதல் அப்படின்னா கர்த்தரின் வழியில நடக்காம போகிறவர்கள். ஆமென்.
கர்த்தர் சில பாதைகளை தேவ பிள்ளைகளுக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிகளுக்கு என்று சில பாதைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு சில வழிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த வழிகளை நடவாம தங்களுக்கு விருப்பமான, தங்களை நேசிக்கிறவர்களுக்கு விருப்பமாக, உலகத்துக்கு விருப்பமான பாதையில நடந்து செல்லுகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர் கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். அவங்களும் சர்ச்சைக்கு தான் வருவாங்க, அவங்களும் காணிக்கை கொடுக்க தான் செய்வாங்க, அவங்களும் எல்லா காரியங்களிலும் கவனமா இருக்கு. ஆனாலும் கர்த்தர் வகுத்த வழிகளில் அவர்கள் நடக்கிறதில்லை. அவர்களும் கர்த்தரை விடுகிறார்கள். மூன்றாவது காரியத்தை தியானிக்க போகிறோம். 2 நாளாகமும் 24வது அதிகாரம், 2 நாளாகமும் 24வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்குனால் அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று, நீ கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன, இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விடுகிறதுனால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். ஒரு கடுமையான ஒரு வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஜனங்களுக்கு நேராக ஒரு எச்சரிக்கை வார்த்தை வருகிறது. ஒரு ஆசாரியன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறார். பாருங்க, ஆசாரியனாக யோய்தாவின் குமாரனாகிய சகரியா, அவன் ஒரு ஆசாரியன் தான். அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறார். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் மேல இறங்கித்தான் தீர்க்க தரிசனம் உரைப்பான். இப்ப இங்கே அன்றைக்கு சரியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் இல்ல, அன்றைக்கு ஜனங்களை எச்சரிக்கத்தக்க தீர்க்கதரிசிகள் இல்ல. அவர்கள் எல்லாரும் ஜனங்களை மயக்கிறவர்களாய் மாறி போனார்கள். எப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள், பலி மட்டும் கொண்டு செலுத்து, ஒரு விபச்சாரம் பண்ணியா ஒரு ஆட்டோ கொண்டு செலுத்து, ஒரு பாவம் செஞ்சியா ஒரு புறாவை கொண்டு செலுத்து, இப்படியே சொல்லி ஜனங்களை பழக்க வச்சு நித்தியத்துக்கு போகிற வழியை விட்டு ஜனங்களை திசை திருப்பி விட்டார்கள். ஜனங்கள் கட்டளைகளை மீறி நடக்க ஆரம்பித்தார்கள். சரியா வழி நடத்த தீர்க்கதரிசி இல்ல, சரியா வழி நடத்த ஊழியக்காரங்க இல்ல. ஜனங்க தாறுமாறா போய் தங்களுக்கு இஷ்டமான வழிகளில் நடக்க ஆரம்பித்தார்கள். அப்பந்தான் சகரியா என்கிற ஒரு ஆசாரியன் மேல, யோய்தாவின் குமாரனாகிய சகரியா என்கிற ஒரு ஆசாரியன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி அவன் தேவ ஆவியினாலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன. 3வது காரியம், கர்த்தருடைய கற்பனைகளை மீறுதல். ஆமென். வேற தேவர்களை சேவித்தல், கர்த்தருடைய வழியில நடக்காம போகுது. 3வது, கர்த்தருடைய கற்பனைகளை மீறுதல். அது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது. இதனால நீ ஒரு காலம் உருப்பட மாட்ட என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார். ஆமென். அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படினா கர்த்தரை விட்டதுக்கு சமம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எச்சரிக்கையா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ஜெபிக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், ஆலயத்தில் வரலாம், எல்லாம் செய்யலாம், கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா தேவன் சில காரியங்களை நமக்கு வகுத்து வச்சிருக்கிறார். இப்படிதான் கிறிஸ்தவனா இப்படிதான் இருக்கணும், கிறிஸ்தவனா இப்படிதான் இருக்கணும், தேவ பிள்ளைகளா இப்படிதான் இருக்கணும். சில சட்டத்திட்டங்களை கொடுத்து இருக்கிறார். எதற்காக இந்த சட்டத்திட்டங்களை கொடுத்தார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அடிமையா இருந்துட்டு அவங்களை ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு வராரு. எகிப்தின் வாழ்க்கை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை. எகிப்துடைய சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறான வாழ்க்கை. அதை எல்லாவற்றையும் 4 தலைமுறைகளாக ஜனங்கள் கற்றுக்கொண்டாங்க. முதல்ல போனவங்க பரிசுத்தவான்களா இருந்திருப்பாங்க. ஆனா அங்க போய் அங்க காலங்கள் மாற அதுக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அவங்க சந்ததி 4வது தலைமுறை வரும் பொழுது இப்ப மொத்தமா ஜனங்கள் எல்லாம் எகிப்தின் காரியத்தில் அடிமைப்பட்டு விட்டாங்க. நீங்க பிற்பாடு உள்ள வசனங்கள் நான் விளக்க விரும்பல. நீங்க லேவியராகம புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை அங்க ஆண்டவர் சொல்லி வருவார், மோசே மூலமா சொல்லி வருவார். நீ இந்த காரியத்தை பண்ணாத, இப்படி பண்ணாத, இந்த சோதரம் அதாவது ஆராதனை காரியம் இப்படிதான் இருக்கணும், விக்கிரகத்தை வணங்கக்கூடாது, திருமண காரியம் இப்படிதான் இருக்கணும், நீ கண்டவளை எல்லாம் கல்யாணம் பண்ணிடக்கூடாது, முறை தவறியெல்லாம் நடந்துடக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், நீ மிருகத்தோடு கூட உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, அப்படின்னா அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்திருக்காங்க.
இருந்ததுனால ஜனங்களுடைய இருதயத்தில் பறிந்து போனபடினாலே அதையே பின்பற்றி ஜனங்கள் வந்தபடினாலே இப்ப ஜனங்களை கர்த்தர் சீர்படுத்த வேண்டும், ஜனங்களை கர்த்தர் சீர்திருத்த வேண்டும். அதற்கு ஆண்டவர் எழுதி கொடுத்ததுதான் கற்பனைகள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இது எதுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு? நம்மை சீர்படுத்துவதற்கு. ஏன் நம்ம சீர்படணும்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்கு போகணும், அங்க போய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், நமக்கு பரலோகம் போகணும், அங்க போய் சிறப்பா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை சீர்படணும். அப்ப நம்மை சீர்படுத்தத்தான் எல்லா கட்டளைகளும் கற்பனைகளும் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை, ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தது என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அப்படின்னா அவ்வளவு செழிப்புள்ள தேசத்தை தான் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப ஜனங்களை அழைச்சிட்டு போகும்போது, நீ அங்க போறதுக்குள்ளால உன் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள். நீ புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற, புதிய நாட்டுக்குள்ளால பிரவேசிக்க போகிற, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற, போகிறதுக்கு முன்னால உன்னை சரிபடுத்திக் கொள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார். ஆமென். அதன்படி எந்த மனுஷன் தன்னை சரிபடுத்திக் கொள்கிறானோ அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமென். உபாகமம் 6வது அதிகாரம், உபாகமம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 ஆகிய வசனங்களை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கட்டளைகள் எல்லா கற்பனைகளையும் கட்டளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்து இருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. 3ஆம் வசனம், இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. நான் சொல்ற கவனிக்கிறீங்களா? ஏன் ஆண்டவர் கொடுத்தார் கற்பனைகளை? ஏன் நீ இதை செய், இதை செய், இதை செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்? கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. நீ போய் சுதந்திரிக்கிற தேசத்துல நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பிள்ளை குட்டிகளும் நல்லா இருக்கும் படிக்கும், அந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து மகிழ்ச்சியா வாழும் படிக்கும் நான் உனக்கு போதித்த போதனைகளை கற்பனைகளை கைக்கொள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென். இது இல்லாம நம்மளால் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஒரு போதனை நிறைய இடங்கள் அந்த போதனை வந்திருக்கு. என்னன்னு தெரியுமா? இயேசு நமக்காக சிலுவையில மரித்து விட்டார், நாம இனி என்ன பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிப்பார். அப்படி என்கிற போதனை வந்து நீ எப்படியும் நடக்கலாம், பிரச்சனை இல்ல, உனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு மரித்து விட்டார். இது கள்ள போதனை. இயேசு நமக்காக மரித்தார் என்பது உண்மைதான், நமக்கு மீட்பை சம்பாதித்து வச்சிருக்கார் உண்மைதான். ஆனா அவர் போதித்த போதனைப்படி நடந்தால் மாத்திரம் தான் மீட்பு. ஆமென். எப்படியும் வாழு, எப்படியும் வாழ். நீ செத்தா பரலோகத்துக்கு போவோம்னா உங்களுக்காக நரகம் ஆயத்தமா இருக்கு. இன்னைக்கு நிறைய சூழ்நிலை நம்ம இப்படிப்பட்ட செய்தியை நம்ம விரும்ப மாட்டோம். எப்ப பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாத. ஒரு ஊழியக்காரர் என்னோட அடிக்கடி பேசிக்கொள்வார். அவர் சொல்லுவாரு, பிரசங்கம் ஃபுல்லா இப்படிதானப்பா இருக்கு, நீ ஆசீர்வாதத்தையே பேச மாட்டியா? நான் சொன்னேன், செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் வந்து பாருங்க, நான் ஆசீர்வாதத்தை பேசுவேன் இல்லையான்னு பாருங்க. ஆனா பரிசுத்த ஆராதனையில எல்லா ஜனங்களும் வருவாங்க. வருகிறவர்களை நான் ஏமாத்தி அனுப்பிடக்கூடாது. ஏன் நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ எப்படியும் வாழுன்னு சொல்லி அவர்களை நான் ஏமாற்றி அனுப்பிவிடக் கூடாது. அவங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக்கு வழியை உண்டாக்கணும்ல அப்படின்னு கேட்டேன். அவர் அது இப்படிதான் ஜனம் இருக்கு. இந்த ஜனம் ஒரு காலம் என்ன செய்யாது, உருப்படாது. நீ என்னதான் சொல்லு, என்னதான் சொல்லு, இவன் கேட்க மாட்டான். குடிக்கிறவன் குடிச்சுட்டு தான் இருப்பான், விபச்சாரம் பண்றவன் பண்ணிட்டு தான் இருப்பான். எவனா ஒருத்தர் மனம் திரும்பினா காட்டு பாப்போம்னு சொன்னாரு. கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நான் சொன்னேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நான் விதைக்கிறேன், இன்னைக்கு நான் விதைக்கிறேன், இந்த 6 வருஷமா நான் விதைக்கிறேன். ஒருவேளை என் கண் அந்த அறுவடையை பார்க்காம இருக்கலாம், ஆனா வருகிற சந்ததி அந்த அறுவடையை பார்க்கும்.
அல்லேலூயா. இது விதை, நாம் விதைக்கிற விதை. விதை உடனே முளைச்சு பலம் தராது. என் காலத்தில் ஒரு வேலை முளைக்காம இருக்கலாம், ஆனா முளைக்கும். எதிர்காலத்தில் முளைக்கும். அன்னைக்கு ஒரு விருட்சமாக எழும்புகிற ஒரு சந்ததி என் கண்ணு பார்க்க காது கேட்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன அப்படியே வாய மூடி இருப்பார். அல்லேலூயா. நான் உங்களுடைய ஏன் இவ்வளவு கடினமா நடக்கல. நான் சத்தியத்தை சொல்றேன். நானும் நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு சபையில இருக்கும்போது பேசுறேன். பயங்கரமா இதுக்கு எதிர்மாறான செய்தி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். நாம் ஜெபம் பண்ணி பிரசங்கம் முடிச்சு வீட்டுல போன ஒரு துக்கம் என்னை நிரப்பும். ரொம்ப செத்தவன போல ஆயிடுவேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன் ஆண்டவரே நல்லா மக்களை சந்தோஷமா தானே அனுப்பி வச்சேன், ஜனங்களை சந்தோஷமா தானே அனுப்பி வச்சேன், ஏன் எனக்கு இவ்வளவு துக்கம், ஏன் எனக்கு இவ்வளவு பாரமா இருக்கு, எனக்கு நிம்மதியில தூக்கம் வர மாட்டேங்குது, ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், அந்த செய்தியை கொடுப்பதுக்கு உன்னை நான் அழைக்கல, நான் என்ன பேசுறேனோ அதை கொடு, என் வாயா இருந்து சொன்னார். ஆமென். அதனால அந்த கர்த்தருடைய வாயா இருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு போடுகிறேன். இது விதை உங்க இதயத்திலே ஆழமாய் பதியட்டும். ஆமென். நீர் பாராட்டின கிருபை பெரியது, நடத்தின வழிகள் சிறந்தது. நீ பாராட்டின கிருபை பெரியது, என்னை நடத்தின வழிகள் உயர்ந்தது. என் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவித்தேன், என் ஜீவனையும் அருமையா எண்ணி காத்தீரே. என் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவித்தீ, என் ஜீவனையும் எண்ணி காத்தீரே. நீ பாராட்டின கிருபை பெரியது, நடத்தின விதங்கள் சிறந்தது. நீ பாராட்டின கிருபை பெரியது, என்னை நடத்தின வழிகள் உயர்ந்தது. கருவில் தோன்று முன்னே முன் குறித்தீம், கருத்தாய் கற்பத்தில் பாதுகாத்தீம். கருவில் தோன்று முன்னே முன் குறித்தீ, கருத்தான் கற்பத்தில் பாதுகாத்தீ. பூமியில் வந்தபோது கூட இருந்து இதுவரை மகிமையா நடத்தினீ. பூமியில் வந்தபோது கூட இருந்து இதுவரை மகிமையா நடத்தினீ. நீ பாராட்டின கிருபை பெரியது, சிறந்தது. நீ பாராட்டின கிருபை பெரியது, என்னை நடத்தின வழிகள் உயர்ந்தது. நீ பாராட்டின கிருபை பெரியது, நடத்தின விதங்கள் சிறந்தது. நீ பாராட்டின கிருபை பெரியது, என்னை நடத்தின வழிகள் சிறந்தது. அல்லேலூயா. ஜனங்களை சீர்படுத்தும்படியாய் கர்த்தர் மோசேயை சீனாய் மலைக்கு வர சொல்லி தன்னுடைய சொந்த விரலினாலே ஒரு 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தார். ஆமென். ஆண்டு சொந்த வரலாறு நம்ம எவ்வளவு அது மேல வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. எப்படியாவது என் ஜனம் சீர்படணும், எப்படியாவது என் ஜனம் நல்ல வழிக்கு வரணும், எப்படியாவது என் ஜனம் அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ளணும், எப்படியாவது என் ஜனம் பாலந்தேனும் ஓடுகிற அந்த பகுதிக்கு போக வேண்டும் என்கிற அந்த தீவிர வாஞ்சியோடு அந்த வைராக்கியத்தோடு கூட சொந்த விரல வச்சு ஆண்டவர் எழுதி கொடுத்தார் 10 கற்பனைகளை. ஆமென். 10 கற்பனை மாத்திரமல்ல, மொத்தம் 613 சட்டங்களை ஆண்டு எழுதி கொடுத்தார். 10 கையிலால் எழுதி கொடுத்தார். மீதி 603 அவர் சொல்ல சொல்ல மோசே எழுதினார். அப்படி 613 நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள். அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள்ல 5 வகையா பிரிக்கலாம். நல்லா கவனிங்க. 1 நேஷனல் லா, தேசிய சட்டங்கள், மொத்த தேசத்துக்குரிய தேசிய சட்டங்கள். 2 சிவில் லா, சிவில் சட்டங்கள். 3வது குடும்ப சட்டங்கள், ஃபேமிலி லா. பாருங்க. 4வது மத சட்டங்கள். 5வது தீங்கியல் சட்டங்கள். இப்படி 5 விதமான சட்டங்களை கொடுத்தாரு. இயேசு சிலுவையிலே மத சட்டத்தையும் தீங்கியல் சட்டத்தையும் நிறைவேற்றி விட்டார். அதாவது பலிகள் பண்டிகைகளை சிலுவையில நிறைவேற்றி விட்டார். இனி பலி பண்டிகை இல்ல. அதே போல தண்டனை, பாவத்தினுடைய மிக மோசமான தண்டனைகளை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தண்டனை நமக்கு விடுதலை. ஆனா தேசிய சட்டம், சிவில் சட்டம், குடும்ப சட்டங்களை கண்டிப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பின்பற்றி தான் ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. குடும்ப சட்டம் என்ன சொல்லுது? ஒருவனுக்கு ஒருத்தி.
குடும்ப சட்டம் என்ன சொல்லுகிறது? தாறுமாறான வாழ்க்கை வாழக்கூடாது. குடும்ப சட்டம் என்ன சொல்லுகிறது? பல காரியங்கள் சொல்லுது. அதன்படி வாழணும். நான் கிறிஸ்தவம் ஆயிட்டேன், எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில நிறைவேற்றி விட்டா, நான் ஆபிரகாமை போல ஆட்டோ ஓட்டணும்னா அல்லேலூயா. இல்ல இல்ல, நான் யாக்கோபு போல என்ன போறேன்? கார் ஓட்ட போறேன். 4 வீல் உள்ள வண்டி, அவன் 3 வீல் உள்ள வண்டி. அப்படின்னா இல்ல, சட்டங்களின்படி நான் கீழ்ப்படியணும். கற்பனை, ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பனை சும்மா ஏதோ ஏதோ வாசித்து விடுவதற்கு அல்ல. 12 வயது நிரம்புகிற ஒரு யூத வாலிபன் இந்த 613 சட்டங்களை அவன் மனப்பாடமா சொல்லணும். அப்பந்தான் அவனுக்குரிய சர்டிபிகேட் கொடுத்துடுவாங்க. அப்பதான் அடுத்து மேற்படிப்புக்கு போக முடியும். தெரியுமா உங்களுக்கு? 13 மனப்பாடமா சொல்லுவாங்க. இந்த 10 கற்பனை காட்டல் நம்ம தடுமாறும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துக்கு நேராக வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல ஒருத்தன் வாரான். வந்து ஆண்டவரோடு சம்பாசிக்கிறான். ஆண்டவரோடு நிறைய காரியங்களை கேட்கிறான். கடந்த வாரத்தை கொஞ்சம் டச் பண்ண நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. 19வது அதிகாரம், மத்தேயு 19 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினா கற்பனைகளை கைக்கொள். ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்லுங்க, நீ ஜீவனில பிரவேசிக்க விரும்புறியா? உனக்கு நல்ல நித்திய வாழ்வு வேணும்னு விரும்புறியா? உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புறியா? நீ கற்பனைகளை கைக்கொள். அவன் கேட்கிறான், என்ன கற்பனைகள்? எவைகள்? ஆண்டவர் சொல்லுகிறார், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இப்படி எல்லாம் இதை நீ கைக்கொள் அப்படின்னு இயேசு சொன்னார். ஆமென். 10 கற்பனைகள் எல்லாம் சிலுவையோடு முடிந்து போகவில்லை. 10 கற்பனைகளை கிறிஸ்தவர்களும் பின்பற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய போதீங்க 10 கற்பனை முடிஞ்சு போச்சியா? இல்ல, 10 கற்பனை முடியல. நான் சொன்னது தெரியுமா? பலிகள் பண்டிகைகளை கருத்து நிறைவேற்றினார், தீங்கியல் சட்டத்தை கருத்து நிறைவேற்றினார். மற்ற லா எல்லாம் இன்னைக்கும் கடைபிடிக்க வேண்டும். அதை வச்சுதான் இந்திய அரசாங்கத்தின் சட்டம் இருக்கிறது. இங்கிலாந்து அரசாங்கம், எல்லா நாடுகளுடைய சட்டமும் அந்த வேதத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆகவே தேவன் நிறைவேற்றினதை நீங்க கை கொள்ள வேண்டாம். ஆனா தேவன் சொல்லுகிறத நீங்க நிறைவேற்றி. இயேசு சொல்லுகிறாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினா இந்த கற்பனைகளை கைக்கொள். நல்ல கரங்களை தட்டி கருத்து நன்றி சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. அந்த சட்டத்திட்டங்களை குறித்து யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கணும். பிற்பாடு தியானிக்க போகிறோம். சரி, ஆண்டவர் அதை நமக்கு கை கொள்ளும்படியா கட்டளையிடுகிறார். உபாகமம், யாத்திராகமம் 20வது அதிகாரம், யாத்திராகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறதா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. இந்த கற்பனையை கை கொள்ளணும்னா அங்க ஒரு முக்கியமான காரியம் இருக்கணும், லவ் பண்ணணும். அல்லேலூயா. யார லவ் பண்ணணும் சொல்லுங்க? அன்புக்கு இங்கிலீஷ்ல லவ் தானே. நம்ம எங்கேயோ வச்சிட்டோம். லவ்னாலே ஏதோ 2 வாலிபர்கள் பார்த்து. ஆண்டவர் நம்ம அன்பா இருக்கிறார், அப்படிதானே? நம்ம நேசிக்கலாம். அப்போ நம்ம லவ் பண்றது உலகத்தை அல்ல, நம்ம லவ் பண்றது இந்த உலகத்தினுடைய மற்ற காரியங்கள் அல்ல. நம்ம முழுமையா லவ் பண்ற ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவர். நம்ம ஒரு ஆளை நேசிக்கிறோம், ஒரு ஆளுமே தீவிரமா அன்பு வச்சிருக்கோம்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்வோம். ஆமென். சாக சொன்னாலும் செத்துருவோம். இப்ப சாமடி சொன்ன செத்துருங்க, அறிவிக்கட்டேன். அல்லேலூயா. அப்போ ஆழமா நேசிக்கிறவங்க எதை சொன்னாலும் நம்ம செய்வோம். அவிதமா தான் நம்மளுடைய அப்பாவை நேசிக்கிறோம்னா அப்பா சொல்றது கீழ்படிவோம். அவன் ஒருத்தர் அப்பா சொல்றது கீழ்படினா அவனுக்கு அப்பா மேல பாசம் இல்ல. அம்மா சொல்ற ஒருத்தர் கீழ்படினா அவங்க அம்மா மேல தீவிர பாசம் இல்லை. அவன் பாசம் எங்க போயிடுச்சு. அப்போ நம்ம அவங்க வார்த்தைக்கு கீழ்படியணும்னா கண்டிப்பா அன்பும் பாசம் இருந்தாதான் கீழ்படிய முடியும். அதனால வேதவசனம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நிறைய சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறேன். அதனால என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ. அப்போ ஆண்டவர் எழுதி அந்த கற்பனை வாசிக்க அல்ல, அதை வாசித்து விட்டுறதுக்கு அல்ல, அது கை கொள்ளுவதற்கு. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, கை கொள்ள வேண்டும். ஆமென். உபாகமம் 4வது அதிகாரம்
நிறைய இடத்துல திரும்ப திரும்ப ஆண்டு, அதாவது உபாகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. உபாகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நீயும் உன் பின் வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும் படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்னென்னைக்கு கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாட்களா இருக்கும் படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்குள்ள கடவாய் என்றான். அல்லேலூயா. ஆண்டோட வசனம் நீ நல்லா இருக்கணும்னா, நீ உன் பிள்ளைகளும் நல்லா இருக்கிறதுக்கு, நீ போற தேசத்துல நீ நல்லா இருக்கிறதுக்கு, உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, வருகிற 2025ஆம் வருஷம் நல்லா இருக்கணும்னா, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள். அப்போ ஆண்டவர் நமக்கு விதித்த கற்பனைகளையும் கட்டளையும் கை கொள்ள வேண்டும் என்பது கண்டிப்பா தேவன் செய்கிற சொல்லி இருக்கிற காரியம். என்னாகும் 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நம்ம அதை மறந்துடக்கூடாது, அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அடையாளம் வைக்க சொல்றார். நமக்கு அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அதை சொன்னார். எடுத்து என்னாகும் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தில் தொங்கல்களை இளநில நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லு. நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது மோசே மூலமையே நீ நல்ல வஸ்திரம், அவங்க போய் அங்கி போட்டிருப்பாங்க, நம்மள போல ஃபேன் ஷர்ட் கிடையாது, அங்கி போட்டிருப்பாங்க. அங்கிய கீழே தொங்கலா தொங்கல் நம்ம மாதிரி சேலை கட்டிருப்பாங்க. சில இடத்துல கொண்டு போகிற தொங்கிட்டு கிடங்க சைட்ல, அப்படிதானே சேலைகள். அதே போல யூதர்கள் கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா அது இளநீள நூலால வச்சிருக்கணும். ஒவ்வொரு முறை அதை பார்க்கும் போதும் ஒரு கட்டளை அவனுக்கு ஞாபகம் வரும். ஆமே. இப்ப இந்த இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கும் போது, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நீ ஞாபகத்துக்கு வைக்க இந்த பொருளை ஞாபகப்படுத்து. அப்படிதானே டீச்சர் மாதிரி இருக்குது, டீச்சர் மாதிரி சொல்லுவாங்க, இதை நீ இந்த பொருளை ஞாபகப்படுத்து, அது உனக்கு ஞாபகம் வந்துடும். அதே போலதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற, எவ்வளவு ஞானமா கற்றுக் கொடுக்க பாருங்க. இப்படி தொங்கல்களை நீ வை, தொங்கல் வச்சு இந்த தொங்கலை பார்க்கும் போது என் கட்டளை அவனுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இந்த நூலை பார்க்கும் போது இந்த கட்டளை அவனுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதை நீ தொங்கல்ல வச்சிக்கா, உன் கையில அதை கட்டிக்கா, உன் நெற்றியில அதை அடையாளம் வச்சிக்கா. இதை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? கட்டளை ஞாபகத்துக்கு வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சில அடையாளத்தை கட்டி இருக்கிறோம். கட்டுன உடனே அப்படி சில கையில கயிறு கட்டி இருப்பாங்க. கட்டுன தெரியுமா பெரிய ரவுடி. ஆமே. சில ஆளு பொட்டு வச்சிருக்க பார்த்தாலே தெரியும் இது சோலி முடிஞ்ச கேஸ். இந்த பொட்டு வச்சிருக்கிற ஒரு ரகசியம் இருக்கு பாத்துங்க, நல்லா கவனிங்க. நீங்க போய் தேடி பாருங்க. சில மக்கள் மஞ்சள் கலர் பொட்டு வச்சிருப்பாங்க, இப்ப இல்ல முன்னால. சிலர் வெள்ளை கலர் பொட்டு, சிலர் கருப்பு கலர் பொட்டு வச்சிருப்பாங்க, சில சிவப்பு கலர் பொட்டு வச்சிருப்பாங்க. இந்த பொட்டுக்கு பின்னாடி எல்லாம் பெரிய ரகசியம் இருக்கு. அல்லேலூயா. பொட்டுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கு. அந்த பொட்டை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்குமா, ஓ இது இந்த ஆளு. டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தரேன், இப்ப நான் மைக்ல சொல்ல முடியாது. அந்த பொட்டுக்கு அடையாளம் வச்சு அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிடும். ஓ இது ரைட். அதுல ஒண்ணு இந்த மேல பொட்டு வைப்பாங்க, இதுல எல்லாம் பொட்டு வைக்கிறது அது ஒரு பாரம்பரியமா இருக்கு. ஆனா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆழமா போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதோடைய விளைவு மோசமானது. அல்லேலூயா. நம்ம கலாச்சாரம் கலப்பு கலாச்சாரங்கள்ல கிடக்கிறபடினால அதெல்லாம் வைக்கிறது நமக்கு ஒரு மேன்மையா தெரியும். பட் பார்க்கறவங்க கரெக்டா தூக்கிடுவாங்க யார் யாருன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. உங்க வைக்கிற பொட்டுக்க கலர் நீங்க இப்ப அந்த அளவுல வைக்கல, தெரியல உங்களுக்கு. நீங்க டிசைனா நீங்க வைப்பீங்க. ஆனா பொட்டுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அப்படி ஏதாவது சந்தேகம் தனியா வந்து கேளுங்க, சொல்லிதான் அதை பப்ளிக்கா பேச முடியாது. ஆமென். அப்ப பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் கமனம் பொட்டுகளை வச்சுட்டு போவாங்க. ஸ்தோத்திரம். பூ வைக்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மல்லிகை பூ வச்சுட்டு போவாங்க, கனகாம்பரம் பூ வச்சுட்டு போவாங்க. இப்ப இல்ல பொம்பளை உங்களுக்கு தெரியாது. இங்க கொஞ்சம் வெளியில போய் பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஐயங்களுக்கு தெரியும். கட்டு பாருங்க சொல்லுவாங்க, தம்பி மாட்டுக்கிற விளக்கமா சொல்லி தருவாங்க. அதுக்கு கூட சில கோடு வச்சிருக்கிறாங்க.
அப்ப நம்ம ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு கவனமா இருக்கணும்ங்கிறத இவையெல்லாம் சுட்டி காட்டுது பாத்தீங்களா? ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சில அடையாளங்களை கொடுத்தா. இப்படி இப்படி நட, எதுக்குன்னா அதை பார்த்த உடனே உனக்கு அந்த கற்பனை ஞாபகத்துக்கு வரணும், அந்த கட்டளை ஞாபகத்துக்கு வரணும், அப்படி எழுதி கொடுத்தார். அல்லேலூயா. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பக்குவமா பயன்படுத்தினார். அல்லேலூயா. அவர் நம்மகிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? உபாகமம் 10ஆம் அதிகாரம், உபாகமம் 10வது அதிகாரம் அப்படியே 13வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உபாகமம் 10:13 நேரம் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறான். புரியுதா நான் சொல்றது? இவ்வளவு தூரம் சொல்லி வந்தது இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ஒரு அழகா சொல்லுகிற பாருங்க. ஆண்டவர் வேற என்னையா உங்ககிட்ட கேட்கிறாரு? வேற என்ன ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு? நான் உனக்கு கொடுக்கிற இந்த கற்பனையின் கட்டளையும் கை கொள்ளும்படி உனக்கு என்ன செய்யணும்? ஒரு நல்ல இருதயம் வேணும். உனக்கு ஒரு நல்ல இருதயம் வேணும். இதை எல்லாமே வேற உனக்கிட்ட நான் என்னத்தை கேட்கிறேன்? நான் உங்கள்கிட்ட உன் பணத்தையோ ஆசையோ ஐஸ்வர்யத்தையோ வேற ஒன்னையும் கேட்கல. நான் சொல்றது கீழ்ப்படி அப்படின்னு மட்டும்தான் ஆண்டவர் கேட்கிறார். இப்ப தீர்மானம் பண்ணுங்க, நீ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்க போறீங்களா, கீழ்ப்படியாம இருக்க போறீங்களா? அல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக, காரிருளில் தீபமாக வழி நடத்தோ. காரிருளில் நடக்கையிலே வழி நடத்தோ. அல்லேலூயா. சரி, இந்த கற்பனைகளை கை கொள்வதனால நமக்கு என்ன நன்மை உண்டாக போகிறது? எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 26வது அதிகாரம். லேவியராகமம் 26வது அதிகாரத்துக்கு நேரா வாங்க. ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிற சில ஆசீர்வாத கற்பனைகளை கை கொண்டா நான் உன்னை இப்படி இப்படி எல்லாம் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 26:3 வசனத்திலிருந்து, நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமியின் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்கள் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்கள் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் செய்வேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். வாசித்தீங்களா? வாசித்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு நிறைய கற்பனைகளை தந்திருக்கிறேன். இந்த கற்பனையின்படியே நீ நடந்தால், இந்த கற்பனையின்படியே நீ வாழ்ந்தா உன்னை நான் பயங்கரமா ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். நான் சிறப்பா வைக்க போகிறேன், சிறப்பா வைக்க போகிறேன். என்ன செய்வேன்? உனக்கு தேவையான நேரத்துல தேசத்துல மழையை தருவேன். மழைனா நீங்க உடனே இயற்கையில பெய்கிற மழைன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. மழை பல விதங்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தையும் குறிக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கறது இந்த சாதாரணமான மழை தான். அதுவும் குறிப்பாக இந்த தேமானூருக்கு இந்த பக்கம் டெய்லி மழை பெய்ய தான் செய்யுது. சோதரன் கொஞ்சம் அந்த பக்கம் நார்கோல் அந்த பக்கத்துல போனீங்கன்னா வருஷத்துல குறிப்பிட்ட காலத்துல மழை பெய்யும். அதுவும் திருநெல்வேலியில போனேன்னா மழையை பார்க்கறது ரொம்ப பாடா இருக்கு.
ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளவு வெப்பத்தின் மத்தியில மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வானம் பார்த்த பூமி எல்லாம் மழை பெஞ்சாதான் வழி. இங்க நமக்கு மழை பெய்யாட்டம் எல்லாம் உண்டு. பாருங்க சோதரம், இந்த மழையை மாத்திரம் சொல்லப்படல, ஆசீர்வாதமான மழையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். நம்ம நிறைய நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் இருக்கு. விதையா நம்ம இதயத்தில் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆவிக்குரிய மழை நம்முடைய வாழ்க்கையில பெய்யலைன்னா எல்லாம் ஒரு நாள் நம்மளோட அழிஞ்சு போயிடும். அதனால ஆவிக்குரிய மழையும் குறிக்கிறப்போ ஏற்ற வேளத்துல எப்ப நமக்கு மழை தேவையோ அப்ப மழையை தருவா. அடுத்து 5வது வசனத்துல ஒரு ஆழமான காரியம் சொல்லப்பட்டு பாருங்க. திராட்சை ரசம் வரைக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு இருக்கும். போரடிப்பு என்பது கோதுமை பயிரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த கோதுமை பயிர் ஒரு குறிப்பிட்ட காலம், அப்போ தொடர்ந்து ஒண்ணு விட்டு உன் காலம் வருஷம் முழுக்க செழிப்பா இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அங்க கடன்பட வாய்ப்பு இல்ல, அங்க போராட்டத்துக்கு வாய்ப்பு இல்ல, அடுத்த கையில போய் ஏந்தி நிற்பதற்கு வாய்ப்பு இல்ல. ஒண்ணு விட்டு ஒண்ணு, அதாவது போரடிப்பு காலம். 3 விதமான அறுவடை உண்டு அவங்களுக்கு. 1 கோதுமை அறுவடை, 2 வார்கோதுமை அறுவடை, 3வது திராட்சைப்பழ அறுவடை. கோதுமை அறுவடை அப்படின்னு நமக்கு தெரியும், கோதுமை தெரியும். வார்கோதுமைனா பார்லி, நம்ம குடிக்கிறதுல பார்லி. ஒண்ணு விட்டு ஒண்ணு அப்படி செழிப்பா அவங்க வாழ்க்கையில செழிப்பான வசனம் வந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சன்னா நீ அடுத்தவங்க கையில கடன்படவே மாட்ட. நல்ல கரங்களை தட்டி. நீ வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு போக மாட்ட. கரங்களை தட்டி. நீ குழுவுல போய் லோன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வராது. நல்ல கரங்களை தட்டி. நீ இஎம்ஐல பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வராது. வாங்க கூடாதுன்னு சொல்லல, இப்போ வர்றது வேற. சோதரம் வாங்குங்க சோதரம். ஆமென். எவ்வளவு வாங்குமா வாங்க, அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாம காலையிலே ஓடணும். ஆமென். முடிந்த மட்டும் உங்களுக்குள்ளதிலே திருப்தி அடைய பாருங்கள். கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்காக வாசலை திறப்பார். அன்னைக்கு பாருங்க, எதிர்பாராத நன்மை வந்து உங்க வீட்டை நிரப்பும். ஆமென். அல்லேலூயா. எதிர்பார்க்காத வழிகளில் உங்க வீட்டுக்கு நன்மை வரும். எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரே ஒரு நியமம் தான், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். அவரை வகுத்து வச்சுக்கிற இந்த வேதத்தை கீழ்ப்படியணும். இந்த வேதத்தை அற்பமா என்னன்னா, ஆண்டு நம்மளை அப்படி தூசி உதறல உதறி விட்டுறாரு. காணிக்கை குடிக்கீங்களா, நான் கோயிலுக்கு போறேன்ல. நிறைய பேர் கோயிலுக்கு தான் போறீங்களே, ஆலயத்துக்கு வரல. அல்லேலூயா. ஆலயம் என்பது வேறு, கோயில் என்பது வேறு. ஆகவே நிறைய கோயிலுக்கு வரீங்க, கோயிலுக்கு வரீங்க, ஆலயத்துக்கு வரீங்களா? நல்ல கவனிங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, காலம் எல்லாம் உனக்கு செழிப்பு. ஒண்ணுக்கு தீர்ந்துச்சா அடுத்த ஆசீர்வாதம், ஒண்ணுல குறைபடுதியா அடுத்த ஆசீர்வாதம், ஒரு வேலையில இன்னொரு பிரச்சனை இன்னொரு வேலை, உனக்கு ஒரு நஷ்டமான போல இருக்கா, இல்ல நீ நஷ்டப்பட மாட்ட. புதிய ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் மேல நன்மை மேல வந்து கொண்டே இருக்கும். ஒண்ணு விட்டு ஒண்ணு. அதுக்காக ஆண்டவர் விசேஷ மழையை அவனுக்கு தரப்போகிறார். அது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு தேசத்துல சோமா இருப்ப நீ. அல்லேலூயா. உனக்குள்ள சாப்பாடு நன்னா திருப்தியா சாப்பிட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்மளால திருப்தியா சாப்பிட முடியல. சாப்பாடு இருக்கு வீட்டுல, சாப்பாடு திருப்தியா சாப்பிட முடியல. பல போராட்டம். நல்ல சோறையும் பொங்கி வச்சுட்டு அழுது கொண்டு இருக்கிறவங்களை பார்க்க முடிகிறது. ஒரு நாள் சோறு பொங்கி வச்சிருக்காங்க, சோறு பொங்கி வச்சுட்டு சாப்பிடணும்னு உட்கார்ந்துட்டாங்க. கடன் கொடுத்த ஒரு ஆள் வந்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டு பின்னாடி வெளியே வச்சு ஓடி போயிட்டாங்க. அந்த ஆள் அப்படியே இருக்கிறாரு. திரும்ப வந்து போன பிற்பாடு திரும்ப வந்து பாக்குறாங்க, பூனை வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போச்சு. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அதெல்லாம்? எவ்வளவு வேதனை தெரியுமா அதெல்லாம்? அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்படிதானே? சாப்பிட்டு போயிட்டு அழுறாங்க. பிள்ளைகளை ரூம்ல போட்டு அடைச்சிட்டாங்க. சத்தம் காட்டினாங்க மக்களே, ரூம்ல போட்டு அடைச்சிட்டாங்க. வந்து பார்த்தா பூனை சாப்பிட்டு போயிட்டு, பிள்ளைகளுக்கும் சாப்பாடு இல்லை, அவங்களுக்கும் சாப்பாடு இல்லை, அழுதுட்டே இருந்தாங்க. நான் யதார்த்தமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க சத்தம் இப்ப இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்பாக அவங்க சத்தம் கேட்டு அழுக, எதுக்கு அழுறீங்க? ஐயா இப்படி ஒன்று நடந்து போச்சு. என்ன பண்ணது? ராத்திரி நீ எங்க போய் வாங்க? கடைகள் ஒன்றும் கிடையாது, எங்க போய் வாங்க? பச்சை தண்ணியை கொடுத்துட்டு படுத்துட்டாங்க. என்ன சொல்றேன், நம்ம சாப்பிடுறோம், நம்மள பொங்கி வைக்கிறோம், நிம்மதி நம்மளால சாப்பிட முடியுதா? ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. சில நாள் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு எதுக்கு சாப்பிடு, எந்த சாப்பிட்டு புலம்புறீங்க தானே. நம்மளால நம்முடைய சாப்பாடை கூட நிம்மதி சாப்பிட முடியாத சூழ்நிலை. ஆண்டோடைய வசனம் சொல்லுது, உன்னுடைய பிரச்சனை எல்லாம் மாற்றி நீ நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு கட்டளையிட போற. கரங்களை தட்டி அல்லேலூயா. நீ சுகமா இருப்ப, எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென். சில ஆளு அவன் மந்திராதம் பண்ணிடுவான், அவன் அப்படி பண்ணிடுவான். நான் சொல்றேன், நீ கர்த்தருக்குள்ள உனக்கு மந்திராதம் பண்ண சத்து நாசமாகுவான்.
நமக்கு மந்திரம் பண்றது தெரியுமா? உயிரோடு இருக்கவே கூட நம்மள அழிக்கிறதுக்கு காணிக்காரனை தேடி போறவன் அந்த காணிக்காரனுடைய ஆவி அவன் வீட்டுல தான் இருக்கு. நீ ஏன் பயப்படுற? நீங்க எல்லாம் காணிக்காரனை தேடி போக மாட்டீங்களே, போயிருக்கல அப்படி ஏதாவது? வெள்ளாங்கோட்டு மக்கள் எல்லாம் தேவனுக்கு நேராய் தங்கள் இருதயத்தை நேராக்கி உத்தமமாய் வாழுகிற ஜனம். நீ காணிக்காரனை தேடி போனா நான் இன்னைக்கு சொல்றேன், உன்னை ஒரு கடவுளாலும் காப்பாற்ற முடியாது. ஆமென். அதுக்கப்புறம் எங்க தேவன். ஆமென். நீ காணிகாரன், நீ குறிகாரன் தேடி போ, மந்திரவாதை தேடி போ, அடுத்த குடும்பத்தை அழிக்கணும்னு போனா உனக்கும் சந்ததிக்கு நீ வைக்கிற ஆப்பு, அடுத்த குடும்பத்துக்கு மந்திரவாதம் பண்ணி அடுத்த பிள்ளைகளுக்கு கைவச வைக்க நீ போனா உன் குடும்பத்துக்கு நீ வைக்கிற ஆப்பு நாசம். அவ கைவசம் வைக்க போறா. உங்களை சொல்லல, ஒலிபிரிக்கும் கேட்கிறாங்க பாத்தீங்களா? இந்த யார் அவரோட பெரிய பிரச்சனை, நிறைய பெரிய பிரச்சனை, கைவசம் கைவசம் கைவசம். என்ன வசம்? அது கை வசமாக்க பேரு. நம்ம கை வசம் சொல்லிட்டோம். எப்படியாவது கைவசப்படுத்தணும். உன் மனசுல அப்படிப்பட்ட எண்ணம் வந்துனாலே உனக்கு நாசகாலம் ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஐயா ஐயா சாபம் முடியாது. மேடை இருக்கு ஒன்னு ஆசீர்வதிக்க முடியும். இப்படி போற ஆளுக்கு நீ நல்லா இருப்பா சொல்ல முடியும். நீ எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அல்லேலூயா. ஐயா மாடி சாப முடியாது. நீ மந்திரவாதியை தேடி பண்ண உனக்கு சாபம் தான். நீ பிலிசூனிய காரணம் தேடி பண்ண சாபம் தான். கட்டளால அவனை காப்பாற்ற முடியாது. ஊழியக்காரன் என்ன ஆசை தீர்மானமான அல்லேலூயா. எத்தனை பிள்ளை எத்தனை ஜனங்களுக்கு பாதிக்கப்பட தெரியுமா? உங்களுக்கு அதுக்கு அருமை தெரியாது. பட்டு பாடுபட்டு வேதனைப்பட்டு ஒவ்வொன்று படுற பாடுகள் எல்லாம் எப்பா பார்த்தாலே சில வீடுகளுக்கு ஜோம் பண்ண போகும்போது தெரியும். நான் சொல்ல மாட்டேன், ஆயுதர்களோட எப்பா நம்மளை குறிகாரம் ஆக்கிடுவாங்க. நான் முடிச்சு ஜோம் பண்ண வீட்டில் இருந்து ஜோம் பண்ணுவேன். என்ன சொல்ல வாரேன் என்ன சொல்ல வாரேன்னா நீங்க நல்ல கவனமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம நிம்மதியா வாழணும்னா, நம்ம ஆசீர்வாதமா சுகத்தோடு வாழணும்னா நம்ம கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தைகளை கற்பனை கைகள். அடுத்த வசனம் சொல்லுது, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தேசம் நம்முடைய கிராமம் சமாதானத்தை கட்டளையிடுவேன். அடுத்து சொல்லப்படுது, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நீங்க நிம்மதியா படுப்பது, நல்லா தூங்குவ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொப்பனத்துல வந்து நீ கலங்கடிக்கப்பட மாட்ட, அல்லது நிம்மதியான தூக்க நம்ம தவிக்க மாட்ட. நீ ஒன்னு யாரும் தத்தளிக்க பண்ண முடியாது. சில ஆட்களுக்கு சில மனுஷனை நினைச்சாலே பயமா இருந்து ராத்திரி நிம்மதியா தூங்க மாட்டாங்க. பிசாசுகளை நினைச்சு நிம்மதியா தூங்க மாட்டாங்க. குடும்பத்தின் காரியங்களை நினைச்சு நிம்மதியா தூங்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ தத்தளிக்க பண்ணுவார் இல்லாம நிம்மதியா தூங்குவாய். ஆமென். நிம்மதியா அவன் வாழ்க்கையில படுப்ப, நீ படுத்து நீ ஆசீர்வாதமா இருப்ப. அது துஷ்ட மிருகங்களை தேசத்திலாதபடிக்கு ஒளிய பண்ணுவ, பட்டயம் உன் தேசத்துல உலாவுவதில்லை. உனக்கு விரோதமா எவன் எல்லாம் வாரான அவன் என்ன செத்தான் அதோட. அல்லேலூயா. சொல்லப்பட்டு பாருங்க, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவீங்க. பாருங்க, 10,000 பேர் 100 பேர் சேர்ந்து 10,000 பேரை துரத்துற அளவுக்கு அப்படிப்பட்ட பலவான்களாக, அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட அசாதாரணமான மனிதர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராம். ஆமென். அது சொல்லப்படுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பல்லுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய உடன்படிக்கைய படுத்துவேன். புதிய வருஷத்துக்கு போகும்போது பழைய வருஷத்தின் தானியத்தை சாப்பிடுங்க. அப்படின்னா முன்னால நீங்க சம்பாதிச்சதை மீதம் எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, கடந்து வந்த பாதையில நீ சம்பாதித்த சம்பாத்தியங்கள், நீ கடந்து வந்த பாதையில நீ செஞ்ச எல்லாவற்றிலும் நீ மீதம் எடுத்து வச்சு அதை சாப்பிட அளவுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வா. நீங்க எவ்வளவு நாள் சம்பாதிச்சீங்கல்ல, உங்க சேமிப்பு எவ்வளவு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவ்வளவு நீங்க சம்பாதிச்சதுல இந்த வருஷம் முழுசும் ஒரு 11 மாசம் ஆண்டு உங்களை நடத்தினார்ல, வேலைக்கு போனீங்க, உங்க சேமிப்பு எவ்வளவு? ஹலோ அப்பா, சேமிப்பா 5 குடிக்க வழி இல்லாம எடுக்க சேமிப்பு. நம்ம ஜனம் செய்யற முட்டாள் தானே என்ன தெரியுமா? உள்ளதெல்லாம் தின்னு. நான் சேமிப்பு பற்றி ஒரு நாள் பேசுறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு என் கட்டளையின் படி நடந்தன்னா குறைவு என்பது உன் வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. நீ சேமிச்சு அதுல சாப்பிடுவோம். இனி வந்தாதான் சாப்பிடணும் இல்ல, இனி இன்னைக்கு வேலைக்கு போனாதான் எனக்கு சாப்பாடியா, இன்னைக்கு ஏதாவது கிடைச்சாதான் சாப்பாடு, அப்படி இல்ல, இருக்கிற வச்ச சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவா. அல்லேலூயா. நீ சொல்ல இதுக்கு இன்னைக்கு போனாதான் என் சாப்பாடு,
வேற வழி இல்ல. இல்லை, அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார் உங்களுக்கு. நான் சொல்றேன், தேவனை பலிபீடத்தில் சொல்றேன், அதை மாற்றுவார் ஆண்டவர் உங்களுக்கு. நீ அங்கே அவர் வார்த்தை கீழ்ப்படி நடந்தா. ஆமென். கொஞ்சம் உங்களை ஆராய்ச்சி பாருங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் நடுவிலே வாசத்தை ஸ்தாபித்து என்னைக்கு நான் உங்க கூட இருப்பேன். 9ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். நீங்க எல்லா விதத்திலும் பலுகி பெருகும்படிக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணாமா? முடியல, இன்னும் ஆசீர்வாதங்கள் முடியல, இன்னும் நிறைய ஆண்டவர் வச்சிருக்கிறார். வர ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அவ்வளவு மகிமையான ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், அவ்வளவு நன்மையில வச்சிருக்கிறார். நீங்க 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 அப்படி சாதிக்கிற அளவுக்கு மகிமையான காரியங்கள் வச்சிருக்காரு. எங்கேயோ போவீங்க. நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்குள்ள மட்டும் இருந்து பாருங்க, அவரை மட்டும் விடாம அவரை பிடிச்சுக்கிட்டு அவர் சொல்ற வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படி நடந்து பாருங்க, எங்கேயோ போவீங்க நீங்க. ஆமென். இன்னைக்கு இருக்கிற இந்த 2024 இன்னைக்கு வரையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி உங்களை மகிமையான நிலைமைக்கு வைக்க போறாரு. ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி என்ன கற்பனைகளை கை கொள்ளணும்? இன்னும் கற்பனைகளோட இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம்.